வணக்கம். இன்றைய உலகில் தொழில்நுட்பமும் தலைமைத்துவமும் கைகோர்த்துச் செல்லும் ஒரு சகாப்தத்தில் நாம் வாழ்கிறோம். கூகுளின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை, உலகெங்கிலும் உள்ள இளம் தொழில் வல்லுநர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக திகழ்கிறார். அவரது பயணம் ஒரு தயாரிப்பு மேலாளராக தொடங்கி, இன்றுக்கு $2.3 டிரில்லியன் மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை வழிநடத்தும் ஒரு பில்லியனராக மாறியுள்ளது. சுந்தர் பிச்சை, சிறந்த ஊழியர்கள் பெரும்பாலும் தங்களுக்கு தாங்களே கடுமையான விமர்சகர்களாக இருப்பார்கள் என்று நம்புகிறார். ஒரு பணியில் அவர்கள் தவறு செய்தால் அதை மற்றவர்களை விட அதிகமாக உணர்வார்கள் என்கிறார். இது அவர்களின் அர்ப்பணிப்பையும் இலக்கை நோக்கிய தீவிர உந்துதலையும் காட்டுகிறது. இத்தகைய உள்நோக்கமும் சுய விமர்சனமும் ஒருவரின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். தவறு செய்ததை உணர்ந்து அதை சரி செய்யும் மனப்பான்மை ஒருவரை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். இதுவே ஒரு நிறுவனத்தின் வெற்றிக்கு அடிப்படையாக அமைகிறது. சுந்தர் பிச்சை தனது வாழ்க்கையில் பலமுறை தன்னை விட சிறந்தவர்களுடன் பணியாற்றியதாக கூறுகிறார். இந்த உணர்வு ஒருவரின் திறமைகளை வளர்க்கவும் புதிய சவால்களை எதிர்கொள்ளவும் உதவுகிறது. அசௌகரியமான சூழ்நிலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது அவசியம். இது உங்கள் திறமைகளை மேம்படுத்தி உங்களை நீங்களே ஆச்சரியப்படுத்திக் கொள்ள உதவும். கூகுளின் இணை நிறுவனர்களான லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் ஆகியோரின் கவனத்தை ஈர்க்க இதுவே அவருக்கு உதவியது. வளர்ச்சிக்கு சவால்கள் அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. தொழில்முறை நகர்வுகளை வெறும் தர்க்க ரீதியாக மட்டும் அணுகாமல் உங்கள் ஆர்வத்தை பின்பற்றுமாறு சுந்தர் பிச்சை அறிவுறுத்துகிறார். நீங்கள் செய்யும் காரியங்களை உண்மையிலேயே ரசிக்கிறீர்களா என்பதை கேட்பது முக்கியம். உங்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள். ஆர்வத்துடன் ஒரு வேலையை செய்யும்போது அது வெறும் வேலையாகத் தெரிவதில்லை. அது ஒரு பயணமாக மாறி உங்களை மேலும் சிறப்பாகச் செயல்படத் தூண்டும். இதுவே நீண்ட கால வெற்றிக்கும் திருப்திக்கும் வழிவகுக்கும். கூகுளின் வெற்றிக்கு சரியான நபர்களை கண்டறிவது முக்கியம் என்று சுந்தர் பிச்சை கூறுகிறார். ஒரு பொதுவான இலக்குடன் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உள் உந்துதலுடன் செயல்படும் நபர்களை கண்டறிய வேண்டும். அவர்களை ஊக்குவிப்பதன் மூலம் நீங்கள் நிறைய சாதிக்க முடியும். அவரது அமைதியான நிர்வாக அணுகுமுறை ஊழியர்கள் மீதான நம்பிக்கையிலிருந்து உருவாகிறது. சில சமயங்களில் தவறு செய்தவர்களை சுட்டிக்காட்ட வேண்டியிருந்தாலும், பெரும்பாலான நேரங்களில் ஊழியர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்வார்கள் என்கிறார். இது பரஸ்பர நம்பிக்கையை வளர்க்கிறது. சுந்தர் பிச்சையின் தலைமைத்துவம் ஊழியர்களின் உள் உந்துதலையும் சுய பொறுப்பையும் நம்புகிறது. அவர் ஒரு அமைதியான ஆனால் உறுதியான அணுகுமுறையை கொண்டுள்ளார். இது ஊழியர்களுக்கு சுதந்திரத்தையும் பொறுப்புணர்வையும் அளிக்கிறது. அவரது பயணம் சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் ஆர்வத்தை பின்பற்றுவதன் மூலமும் சரியான குழுக்களை உருவாக்குவதன் மூலமும் சாதிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. இது இளம் தலைவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைகிறது. இளம் தொழில் வல்லுநர்களே, சுந்தர் பிச்சையின் இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு பலனளிக்கும். உங்கள் திறமைகளை வளர்க்க அசௌகரியமான சூழ்நிலைகளை தேடுங்கள். உங்கள் ஆர்வத்தை பின்பற்றி நீங்கள் செய்யும் வேலையை ரசியுங்கள். உங்களுக்கு நீங்களே கடுமையான விமர்சகராக இருங்கள், ஆனால் அதே சமயம் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். சிறந்த குழுக்களை உருவாக்குங்கள், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருங்கள். இந்த கொள்கைகள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களை மேம்படுத்தும்.